ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கிற 7th சம்மும் 8th சம்மும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ கொஷின் பாருங்கள், 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் a + b டிவைடட் பை a - b அப்படின்னு கொடுத்து இஃப் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு சப்டிவிஷன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா, ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்கிற பிளேஸில் 1/2வையும் பி இருக்கிற பிளேஸில் 2/3யும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தான் மற்ற வேலையை நம்ம பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? a + bன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? a - bன்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டெப்பு நம்ம இதை ரெண்டுத்தோட ஆன்சரையும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு a + bயோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். A இருக்கிற பிளேஸில் 1/2 போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டு B இருக்கிற பிளேஸில் 2/3 போட்டுக்கோங்க. இதோட ஆன்சர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 2க்கும் 3க்கும் ரெண்டு ஃப்ராக்ஷன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்தாலே நம்ம எல்சிஎம் தான் எடுத்துக்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? அதாவது மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் வந்தால் நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டுடணும், சரியா? இப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 6. 2 டேபிளில் 3 வராது, 3 டேபிளில் 2 வராது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6ன்னு கிடைக்கும். இப்போ 2வை 6ஆக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3யை 6ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்குது? 3 + 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ a + bயோட ஆன்சர் வந்து நமக்கு 7/6 அப்படின்னு கிடைக்குது, ஓகேவா? இப்போ a - bயோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இதுவும் இதே ப்ரொசீஜர் தான். 1/2 - 2/3 அப்படின்னு போடணும். இப்போ இதுவும் அதே தான். எல்சிஎம் வந்து நமக்கு 6 தான் கிடைக்கும். இங்கேயும் 3ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா நியூமரேட்டர் நமக்கு 3 கிடைச்சிரும். இங்கே மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நியூமரேட்டர் நமக்கு 4 கிடைக்கும். இந்த மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் தான் வித்தியாசம். இப்போ 3 - 4ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குனாக்கா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ அதோட சைனை நம்ம போட்டுக்கணும். இப்போ 4 தான் இதில் பெரிய நம்பர் இல்லையா? இப்போ 4ஓட சைன் வந்து நமக்கு மைனஸ். ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ 3 - 4ஓட ஆன்சர் -1, -1/6. ஸோ a + bயோட வேல்யூ 7/6, a - bயோட வேல்யூ -1/6, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். a + bயோட வேல்யூ எனக்கு 7/6ன்னு கிடச்சிருக்கு, டிவைடட் பை a - bயோட வேல்யூ -1/6ன்னு கிடச்சிருக்கு, ஓகேவா? இப்போ பாருங்கள், டிவைடட் பைலேயே இருந்தால் நம்மளால் சம் போட முடியாது. ஸோ இதை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக அப்படியே தான் வச்சுக்கணும். டிவைடட் பை சிம்பிளை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றணும். மாற்றிட்டு அடுத்த ஃப்ராக்ஷனை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சைன் மாறாது, அப்படியே தான் இருக்கும். 1/6ஓட ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழாக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இடம் மாற்றணும், அவ்வளோதான். மேலே 6 வந்துடும், கீழே 1 வந்துடும், ஓகேவா? இப்போ சாதாரணமாக இப்படி கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். 6 கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7 இங்கே கேன்சல் ஆன பின்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். 7 × -1 வந்து -7 வரும். டினாமினேட்டரில் 1 இங்கேயும் 1 தான் இருக்கும். 1 × 1 வந்து 1 தான் வரும். ஸோ அந்த டினாமினேட்டர் 1 வந்து நம்ம போட்டாலும் போடலாம், போடலைனாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் -7, ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே தான். a + bயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். a + bனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். aவோட வேல்யூ -3/5, அடுத்தது ப்ளஸ் bயோட வேல்யூ 2/15, சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க 5க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து ஒரு டேபிளில் இன்னொரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் தான் எல்சிஎம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 5 டேபிளில் தான் 15 வரும், 15 டேபிளில் 5 வராது இல்லையா? அதனால இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸாக வந்துடுச்சு இல்லையா? அதனால் 15 தான் நமக்கு எல்சிஎம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த 5வை 15ஆக நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியும் இல்லையா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி 15 15ஆக மாற்றணும்னா நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், எனக்கு நியூமரேட்டர் என்ன கிடைக்குது? -9 + 2 அப்படின்னு கிடைக்குது. -9 + 2ஓட வேல்யூ என்ன வரும் நமக்கு? -7
by 15 அப்படின்னு கிடைக்குது. ஸோ a plus bயோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது -7/15 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ a minus bயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேவா? a minus bனாக்க நடுவில் மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். 3/5 - 2/15 அப்படின்னு போடணும். இதுக்கும் எல்சிஎம் நமக்கு வந்து 15 தான் வரும். ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே -9 தான் வரும். அங்கே போனதில் வந்து ப்ளஸ் வந்துச்சு, இங்கே மைனஸ் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். -2ன்னு வரும். ஸோ -11/15 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ a minus bயோட வேல்யூ வந்து எனக்கு -11/15 வருது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a plus bயோட வேல்யூ என்ன கிடைச்சிது -7/15 அப்படின்னு கிடைச்சிது. டிவைடட் பை a minus bயோட வேல்யூ -11/15 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எகெயின் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கணும், டிவைட் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், மாற்றிட்டு ரெண்டாவது ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணணும், மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 11/15 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 15/11 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 15 கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 7 டினாமினேட்டரில் 11 × 1 11 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த சம்மோட வேல்யூ வந்து 7/11. 8th சம் பார்ப்போம். சிம்பிளிஃபை 1/2 ப்ளஸ் 3/2 - 2/5 அதை ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 3/10 × 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுமா? சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சின்ன ஆன்சராக கிடைக்கும் இல்லையா? இப்போ அந்த ஆன்சர் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷோ தட் இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 11 and 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வரக்கூடிய ஆன்சர் ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கணும். அந்த ரேஷ்னல் நம்பர் வந்து ரேஷ்னல் நம்பர்னால் என்னது? ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த ரேஷ்னல் நம்பர் வந்து 11க்கும் 12க்கும் நடுவில் லை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, காமிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன் நமக்கு வருது. ப்ளஸ் வருது, மைனஸ் வருது, டிவைட் வருது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருது, அதோடு ஒரு ப்ராக்கெட் வருது. இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் வரதுனால இதுக்கு வந்து எதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம போட்மாஸ் ரூல் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். போட்மாஸ், BODMAS, போட்மாஸ் அப்படின்னா பி அப்படின்னா பிராக்கெட் அப்படின்னு அர்த்தம், ஓனா ஆஃப்னு அர்த்தம். இந்த ஓங்கிறத நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? பிங்கிறது பிராக்கெட், அதாவது ஒரு கொஷினில் பிராக்கெட் எங்கே இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா டிவிஷன், டிவிஷனுக்கு தான் ரெண்டாவது ப்ரையாரிட்டி. அடுத்தது தான் மல்டிப்ளிகேஷன், மூணாவது ப்ரையாரிட்டி மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது வந்து அடிஷன், லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன். சரியா? ஸோ இதுதான் போட்மாஸ் ரூலோட ப்ரொசீஜர். ஸோ இந்த சம்மில் நம்ம முதல்ல எதோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும்? இந்த பிராக்கெட்டோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வந்த பிராக்கெட் ஆன்சரோட டிவைட் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். அதுக்கு இப்போ இந்த வந்த ஆன்சரோட இந்த டிவைட் சிம்பிளில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களே, அதையும் இதுவும் சேர்த்து டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டாவது ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அதோட இந்த மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதோட ஆன்சரை நம்ம மூணாவதாக கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அதோட ப்ளஸ் ஹாஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை நம்ம ஃபைனலாக அதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு போட்மாஸ் ரூலோட ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3/2 - 2/5. முதல்ல இதோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்தாலே, ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்தாலே எல்சிஎம் தான் எடுக்கணும். 5 டேபிளில் 2 வராது, 2 டேபிளில் 5 வராது. அதனால் இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடச்சிரும். இப்போ 2வை 10ஆக மாற்றணும். எப்போவுமே இந்த டினாமினேட்டர் நம்பரை சேம் நம்பராக மாற்றுறதுக்கு பேர் தான் எல்சிஎம். அதனால தான் இவ்வளோ ரூல்ஸை வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ 2வை 10ஆக மாற்றும் போது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2 வந்து 10ஆக மாறும். மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5வை 10ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 5s are 15 வந்துடும், -2 2s are 4 அப்படின்னு வந்துடும். 15 - 4 நமக்கு என்ன கிடச்சிரும்? 11 கிடச்சிரும். டினாமினேட்டரில் 10 இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 11/10 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா இந்த 11/10ஓட
அடுத்த ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 3/10 கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்தது டிவிஷன் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இதை முதல்ல நம்ம டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 11/10 டிவைட் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கணும், அப்போ தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். 3/10 தலைகீழாக மாற்றிக்கணும். ஸோ 10/3 டிவைட் சிம்பிள் வந்துச்சுனாக்க ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கணும், ரெண்டாவது இருக்கிற ஃப்ராக்ஷனை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். இப்போ 10 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 11/3 வருது. அதாவது பிராக்கெட்டோட வேல்யூ 11/10, அந்த பிராக்கெட் வேல்யூவோட 3/10 டிவைட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து இப்போ 11/3 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ ஃபைனலாக நமக்கு 11/3 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தோட ஆன்சர் சேர்ந்த ஆன்சர். இதோட இப்போ நான் 3 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன அர்த்தம், 3ன்னு மட்டும்தானே மேடம் இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா 3/1 போட்டுக்கலாம். எந்த நம்பரையுமே அந்த நம்பர் போட்டு by 1 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணோன்னா 11 கிடைக்கும், டினாமினேட்டரில் 1 கிடைக்கும். ஸோ by 1 நம்ம போட வேண்டாம். ஸோ 11 மட்டும் கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ என்னென்னலாம் கிடச்சிருக்கு, இந்த மூணுத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மூணுத்தோட ஃபைனல் வேல்யூ நமக்கு 11 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபைனலாக முன்னாடி ஒரு 1/2 இருக்குது பாருங்கள், 1/2, அதுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. இந்த மூணுத்தோட வேல்யூ தான் எனக்கு 11 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஹாஃபையும் 11ஐயும் ஆட் பண்ணலாம். இதை நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். அதாவது ஹாஃபுங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன், 11ங்கிறது வந்து ஒரு ஹோல். அப்போ இதை நம்ம சேர்க்கும்போது 11.5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம சேர்க்கும் போது என்ன சொல்லுவோம்னா 11.5, இப்படியும் இதை நம்ம போட்டுக்கலாம். இந்த 11.5ங்கிற நம்பர் பார்த்தோன்னே தெரியுது, 11க்கும் 12க்கும் நடுவில் தான் இந்த நம்பர் வந்து லை ஆகும். இதை நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இப்போ இதை வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். இப்படியும் போடலாம். இல்லை மேடம் எனக்கு இப்படியெல்லாம் போட தெரியாது அப்படின்னா நீங்கள் நம்ம சாதாரண மெத்தடையே யூஸ் பண்ணிக்கலாம். எல்சிஎம்மே எடுங்க. 11/1 போட்டுக்கோங்க. 1க்கும் 2க்கும் எல்சிஎம் 2 வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ மேலே இங்கே 1 வரும். இது வந்து 22ன்னு வந்துடும். 22 + 1 வந்து நமக்கு என்ன வந்துடும், 23/2ன்னு வந்துடும். இப்போ 23/2 அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இது நமக்கு ரேஷ்னல் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த 23/2ங்கிற நம்பர் 11க்கும் 12க்கும் நடுவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது? இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினா தான் நம்மளால் செக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 23/2வை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். அதாவது 2 டேபிள் சொல்லுவோம். 2 டேபிள்லாம் 23 எத்தனை டைம்ஸ் வரும்னா 11 டைம்ஸ் வரும். 11 2s are 22. பேலன்ஸ் எத்தனை கிடைக்கும், 1 கிடைக்குமா? ஸோ 1/2ன்னு போடலாம். ஸோ 11.5 அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். 11.5ங்கிற நம்பர் டெஃபினட்டாக 11க்கும் 12க்கும் நடுவில் தான் லை ஆகும். தேர்ஃபோர் 23/2 இஸ் அ ரேஷனல் நம்பர். நீங்கள் ஃபைனல் ஸ்டெப்பு இப்படி எழுதி கன்க்ளூட் பண்ணணும். 23/2 இஸ் அ ரேஷனல் நம்பர் பிட்வீன் 11 and 2. அவ்வளவுதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுடணும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.